ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு ஆக்ஷன் காமெடி படமாக வெளியான ஆக்சிடென்டல் மேன் ஹிட்மேன்ஸ் ஹாலிடே படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஜார்ஜ் அண்ட் ஹாரி கிர்பி டைரக்ஷன்ல ஸ்காட் ஆட்கின்ஸ், ரே ஸ்டீவன்சன், பெரி பென்சன் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 36 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஆக்சிடென்டல் மேன் அப்படிங்கிற படத்துடைய 2ஆம் பாகமா இந்த படம் வந்திருக்கு. முதல் பாகத்தை நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு ஸ்டாண்டர்ட் மூவியாவே இந்த படம் உங்களுக்கு புரியும். மைக் ஃபேலன் பாத்தீங்கன்னா ஒரு அசாசினா இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய ஃப்ரெண்ட் ஃப்ரெட்டை மீட் பண்றாரு. மைக் இவருடைய மிஷன்ல ஃப்ரெட்டை ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரையும் ஒரு மாஃபியா கும்பல் கடத்திடுறாங்க. டேண்டே அப்படிங்கிற மாஃபியா பாஸ் உடைய பையனோட உயிருக்கு உலகத்துல உள்ள அசாசின்ஸால எந்த நேரமும் ஆபத்து வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. டேண்டேவை யார் கொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு மைக் அவங்களை கொல்லணும். அப்பதான் இந்த மாஃபியா கும்பல் பாத்தீங்கன்னா ஃப்ரெட்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஹியூமர் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. சில சீக்வன்சஸ்லாம் உங்களுக்கு ஜென்யூனா சிரிக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல ஸ்டண்ட் கோரியோகிராஃபி தரமா பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸ்காட் ஆட்கின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஹியூமர் போர்ஷனா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சாரா சாங் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வாங் சியூ லிங் அப்படிங்கிற ஒரு ரோல்ல நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு சீரியஸான ஒரு ஆக்ஷன் படம் கிடையாது, ஒரு ஃபன் ஃபில்ட் ஆக்ஷன் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஒரு பேட் பாய்ஸ் படம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டோன்ல இருக்கிற ஒரு படம் தான். படம் முழுக்கவே ஒரு ஃபன் ரைடா காமெடி அண்ட் ஆக்ஷன் எலிமெண்ட்ஸ் நல்ல ப்ரொபோஷன்ல கலந்து சொன்ன ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துல டேண்டே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வர சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. படத்துடைய ஸ்டோரி பிளாட் எல்லாமே புதுசு இல்ல, இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளே முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல மைல்ட் அடல்ட் கண்டென்ட்டும் வயலண்டான சீக்வன்சஸும் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஆக்சிடென்ட் மேன் ஹிட்மேன்ஸ் ஹாலிடே படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.